SRM SB Staffing India Private Limited. ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த தொழில்கள் சிறப்படைகிறது என்ற வகையில் கட்டுமான பணியில் இன்றைக்கு கட்டுமான பணியினுடைய டிசைனராக ஆர்கிடெக்டாக இருக்கின்ற பல பேர் இன்றைக்கு பெண்களாக தான் இந்த கட்டிடங்களை வடிவமைப்பதிலும் அந்த உள்கட்டமைப்பு இன்டீரியரை சரியான முறையில் எடுத்துச் செல்வதை முதன்மை இடத்தை பிடிக்கின்றவர்கள் பெண்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெண்களால் நீங்கள் நினைத்தால் நடக்காது எதுவும் இல்லை என்கின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் விண்ணை முட்டுகின்ற வகையில் இன்றைக்கு உங்களுடைய பணிகள் மிகப்பெரிய இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற வகையில் உங்களுடைய பணிகள் எல்லாம் இன்றைக்கு எல்லா துறையிலையும் உங்களுடைய பாதங்கள் இன்றைக்கு படிந்து அதன் மூலமாக நாடே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த பெரும் முயற்சியை எடுத்து இதன் மூலமாக உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்னும் புதியதாக தொழில் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் செய்கின்றவர்களை என்னெல்லாம் தொழில்களை செய்தால் அதன் மூலமாக பெண்கள் மேன்மை பெற முடியும் என்கின்ற வகையில் உங்களை எல்லாம் அழைத்து இவர்கள் அதற்காக ஒரு புத்தகங்களை எல்லாம் இன்றைக்கு வெளியிடுகின்ற விழாவாகவும் இந்த கட்டுமான பணி மட்டுமல்ல தொழில் செய்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் செய்வதை இன்றைக்கு அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை வாழ்த்துகின்ற வகையில் அவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து அனைவரும் மிகப்பெரிய இலக்கை நோக்கி உங்களுடைய இலக்குகள் எல்லாம் கனவுகள் எல்லாம் மெய்ப்பட வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். கனவு காண்பது மட்டுமல்ல, அந்த கனவை நினைவாக்குவதற்கு உங்களை போன்றவர்கள் தான் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை இந்த நேரத்திலே நன்றியை கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். திரு வாசுதேவராவ் அவர்கள் வாசுதேவராவ் கட்டிடத்துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்று சிறந்த கலை நுணுக்கங்கள்லாம் அதில் ஈடுபடுத்தி கொண்டு அவர் இன்றைக்கு நம்மளை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய மகள் திருமதி கமலா அவர்கள் பெண்கள் எங்கெல்லாம் சிறப்பாக இந்த கட்டிடத்துறையில் பணியாற்றுகின்றார்களோ அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே அவார்டுகளை வாங்க வருகை தந்திருக்கின்ற கட்டிடக்கலை நிபுணர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்துறையில் இன்னும் என்னென்ன சாதனைகளை செய்யலாம் என்று படிப்பதற்காக வந்திருக்கின்ற ஐடி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கட்டடத்துறையில் இருந்து கொண்டு பணியாற்றுகின்ற பில்டராக இருந்தாலும் சரி, பத்திரிகை நிறுவனம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் நம்முடைய திருமதி கமலா அவர்கள் நான் சென்னையில் இருக்கின்ற காஸ்மோபாலிட்டன் கிளப், ஆந்திரா கிளப், எம்ஆர்சி கிளப்பில் மெம்பராக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய நண்பர் ராகவராவ் மூலியமாக வந்து இதுபோல் என்னுடைய தந்தையார் நினைவாக கட்டிடத்துறையிலே பணியாற்றுவர்களுக்கு அடிப்படை வளர்ச்சிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பெண்கள் சார்ந்த அமைச்சரை எனக்கு தேதி வாங்கி கொடுங்கள் என்று கேட்டார்கள். நானும் என்னுடைய அமைச்சர் கீதா ஜீவன் சமூக நலத்துறையிலே இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களை நான் அறிமுகம் செய்து வைத்து அவரும் இன்றைக்கு தேதி கொடுத்தார்கள். இன்றைக்கு தேதி கொடுத்ததுக்கு காரணமே எங்களுக்கு தொடர்ந்து 45 நாட்கள் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றுதான் முடிகிறது சட்டமன்றம். இன்றைக்கு முடிந்து மாலையில் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் ஊருக்கு செல்லுமாறு ப்ரோக்ராம் போட்டார்கள். ஆனால் உங்களுடைய துரதிருஷ்டமோ என்னவோ நேற்றைக்கே சட்டமன்றம் முடிந்து விட்டது. தொடர்ந்து 45 நாட்கள் அவர்கள் சென்னையில் இருந்து ஒரு நாள் 2 நாள் ஊருக்கு போனதுனால எப்படாப்பா சட்டமன்றம் முடியாது, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். சட்டமன்றத்திலே காலையில் 9:30 மணிக்கு அங்கே அமர்ந்து
மாலை முடிய வைக்கிறப்போ அவருக்கு பல்வேறுபட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று எனக்கு காலையிலே தான் இந்த செய்தியை சொன்னார்கள். நான் கூட கமலா மேடம் என்னை கேட்டார்கள், என ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற எப்படி சொல்வது என்று. அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொரு விஷயம், நானே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் நாளைக்கு தொழிலாளர் தினம் என்ற காரணத்தினால் நாளுடைய ப்ரோக்ராமில் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் அதுக்காக மாற்றி அமைத்திருக்கின்றேன். From architecture to digital marketing, it has been a journey of learning, unlearning, and finally I'm here. So one thing I would say, a thing is you'll have to be present in the moment and go with the flow, because you never know, life is full of surprises, and it is not about switching careers, it's about knowing your niche. So you are strong in your niche, so know your strength, and that's where your power lies. So do not leave the curiosity. That is something that keeps you going. So that's one thing I would like to share. Thank you. Worthy enough for an award like this, and thank you both MLA sirs for giving me the award. So one of the things that I'd like to say is, what has taught me in life is, and what all of you all should learn is that we have to keep innovating, you have to keep adapting to whatever situations come your way, and that's how I have lived my life. And even I've been an entrepreneur since I was 18 while I was in college, and like Mr. Ramesh Arvind sir was saying, that degree and what you study does not create your path. You have to choose your own path. So thanks everybody for being here, and thank you, Kamla, once. So I thank Maestri, Kamla, and the Honorable, our guests of honors, for giving this award, for receiving this award. To all those who are here present today, one word that I feel is determination is the only thing that keeps you going. Just a small real life incident I would like to narrate over here. I lost my father on the 4th of October 2024, and on the 20th of October I ran a half marathon in his memory. So that's determination. You stay up, you show up every single day for those who believe in you. You keep going. You just don't have to hamper yourself. You should not stop anywhere. My journey from being a commerce graduate to the director of a scaffolding and formwork manufacturing company has been one of full ups and downs and twists and turns. So determination is the only thing that keeps you going, and an incident which I just shared with you. So thank you so much. Stay determined, stay tuned, and stay connected. Thank you.